அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆடி மாதம் என்பது ஒரு வருடமும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படும் மாதமாக கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ஆடி மாதத்தில் இந்த நாகதோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் பூர்த்தி பண்ணலாம். அதே போல் மாங்கல்யத்தையும் பலப்படுத்தலாம், திருமண தடையும் நீக்கலாம், குழந்தை பாக்கியத்தையும் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாள்களை சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஆடி மாதத்தில் முதல் வரக்கூடியது முன்னோர்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை கழித்து ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாள். அதாவது ஆடி அமாவாசை. அது ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த கிழமையில் திதி கொடுத்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஆடிப்பூரம் ஜூலை 28 திங்கட்கிழமை வருது. இந்த ஆடிப்பூரம் என்பது மாதந்தோறும் பூர நட்சத்திரத்தில் வந்தாலும் ஆடியில் வரும் பூரம் ஆண்டாளின் அவதாரத்தில் விசேஷமாக கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ஆடிப்பூரம் ஆண்டாளுக்காக வரக்கூடியது. இதில் சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய ஆடிப்பூர விரதத்தை கடைபிடித்தால் அவங்களுடைய மாங்கல்ய பலம் பெறும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஜூலை 28 திங்கட்கிழமை நாக சதுர்த்தி. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க காலாஸ்திரி நாகதோஷம் எங்கே கழிக்கிறாங்களோ அங்கே சென்று அந்த தோஷத்தை கழித்தால் நாகதோஷம் முற்றிலுமாக அகன்றுவிடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நாக பஞ்சமி. இதுலேயும் நாகதோஷத்தை கழித்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களால் பெற முடியும். திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி. ஆயுள் பலம் சேர்க்கவும் மாங்கல்ய பலம் பெருகவும் இந்த கருட பஞ்சமியை பயன்படுத்தலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு. அந்த ஆடி பெருக்கில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைத்தால் நம்ம இல்லத்தில் செல்வம் பெருகுன்னு ஐதீகம் இருக்குது. அதே போல் ஆகஸ்ட் 8 வரலட்சுமி விரதம். அது வெள்ளிக்கிழமையில் வருது. கருத்தில் கொள்ளுங்கள். வரலட்சுமி விரதம் தாலி பலத்தை பலப்படுத்தும். அதே போல் ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாள். ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை மகா சங்கட சதுர்த்தி. ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை ஆடி கிருத்திகை. நன்றி, வணக்கம்.